என்ன விவேக்கு, ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு போல இருக்கு. ஆமா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவரோட ஆடியோ அது. ஏற்கனவே ஒரு ஆடியோவில் அவர் பெரிய பஞ்சாயத்தில் மாட்டினார் பாலியல் சிக்கல்களை. இப்போ இன்னைக்கு ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. அவர் நம்ம பேர் சட்டமன்றம் வரைக்கும் ஒழிச்சிருச்சு, நம்மளை தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ எப்போ ராஜினாமா பண்ணுவார், எப்போ அவரை கைது பண்ணுவீங்க? ஸ்ரீவைகுண்டம் ஊரின் பெருமையே அவர் தான். ஏற்கனவே அந்த ஊருக்கு ஏற்கனவே பொள்ளாச்சிக்காரங்க நம்மளை திட்டுறாங்க. பொள்ளாச்சி போல் ஒரு சம்பவம்னா ஏங்க பொள்ளாச்சி ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறீங்க? அப்படிப்பட்ட அவரை இன்னைக்கு குதிரை பேரம் நடத்துறதுக்கு வேலை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். இல்ல, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, தூக்குறதுக்கு பல கட்சியினர் போட்டி போடுறாங்க. நீ என் கட்சிக்கு வந்துருன்னு சொல்லிட்டு. அதுல குறிப்பா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. திமுக அந்த குறிப்பிட்ட ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கைது பண்ண சொல்லுது. அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அவர் உடனே கைது பண்ணுங்க அப்படிங்குது. ஆனா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இன்னைக்கு பிரஸ்ல பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்ட்ட ஒரு ஆடியோ இருக்கு, என்ன 35 கோடி 40 கோடிக்கு விலை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல அவர் ஒரு பர்டிகுலரா ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காரு. அது என்ன, நீங்க பாத்தீங்களா? இந்த சினிமா தியேட்டர் ஓனர் அந்த ஆடியோவை பிளே பண்ணியே காமிக்கணும். 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட ஆதார் இருக்கு. அதை நெல்லை சேர்ந்த ஒரு தியேட்டர் ஓனரும் அதுக்கு சம்பந்தப்பட்டு அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசுற 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட் மேட்டிக் ஆதார் இருக்கு. அதாவது இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சினிமா தியேட்டர் ஓனர் என்ன திமுகவுக்கு வர சொல்லி பேசினாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சினிமா தியேட்டர் ஓனர் பேரு என்ன? முத்துராமன் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. முத்துராமன்ங்கிறது யாருன்னு பார்த்தா, நெல்லையில முத்துராம் சினிமாஸ்னு ஒரு தியேட்டர் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு தியேட்டர். தமிழ்நாடு முழுக்க அந்த தியேட்டர் ஃபேமஸ். இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது நெல்லைக்காரங்களுக்கு கிடையாது. ஏன்னா நெல்லைக்காரங்களுக்கு அந்த தியேட்டர் யாரோடது, அந்த தியேட்டர்ல என்னென்ன படம் ஓடும், விஜயனுடைய பிறந்த நாளுக்கு அந்த தியேட்டர் எப்படி கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும், அந்த தியேட்டர் ஓனர் எந்த கட்சி சார்ந்தவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். விஜய்னு பேர் சொன்னாலே அந்த தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு, செலிப்ரேஷன் தான். அந்த வழியா போயிட்டு இருந்தாலே அவ்வளவுதான், விஜய் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், கட்சி பாட்டெல்லாம் தியேட்டர்ல போட்டுருக்காங்க. நியூ இயர் கூட அவங்களுக்கு தளபதி நியூ இயர் தான். ஆமா, தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி நியூ இயர்லாம் கிடையாது, தளபதி நியூ இயர் தான் அது. ஸோ இப்போ என்னன்னா, அந்த தியேட்டர் ஓனர் திமுகவுக்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். தாவேகா எம்எல்ஏவை அப்படியே 50 கோடியை தள்ளி அலேக்கா தூக்கிட்டு போய் திமுகவில் உட்கார வைக்கிறதுக்கு வேலை பார்த்தார். 35 கோடியா அப்படின்னு அவருடைய ஆடியோ அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்குற, இந்த சிவகார்த்திகேயன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, எத்தனை கோடி அப்பு அப்படிவாங்கல்ல, அதே மாதிரி எல்லாரும் ஒன்றை செய்யறாங்க, நாமளும் ஒன்றை செஞ்சுட்டுருவோம். இந்த நேரம் பார்த்து நம்ம பேர்ல இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை, அந்த பாலியல் களங்கத்தை எப்படியாவது தீர்த்தரணும் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டிருக்காரு. இல்ல, எல்லாரும் குதிரை பேரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம எம்எல்ஏ இளையராஜா வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கரெக்டான நேரம் நம்ம பேரை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி குதிச்சிருக்கிறாரு. அந்த ஆடியோ அவர் போட்டு காமிச்ச ஆடியோவை நானும் எல்லா சேனல்லையும் தேடி பார்த்துட்டேன். எந்த சேனல்லையுமே அதுல 50 கோடி கொடுக்குறோம் திமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன அந்த இதே இல்ல, பார்ட்டே இல்ல. அதாவது திமுகவுக்கு வாங்க அப்படிங்கிற பார்ட்டியே கிடையாது. ஆனா ஒரு பார்ட்டி திரும்ப திரும்ப வருது. சினிமா தியேட்டர் ஓனரு அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி என்ன மிரட்டிடுவாங்க, என்ன அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவர் அந்த பகுதியுடைய விஜய் ரசிகர் மன்ற தலைவரா இருந்திருப்பாரு. ஆமா, அப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் பர்டிகுலரா ஏன் அந்த முத்துராம மாட்டி விடணும்னு ஒரு டவுட்டு. ஆமா, ஒருவேளை இவர் அந்த டைம்ல அந்த பிளாக்ல டிக்கெட்லாம் வித்திருக்கலாம். ஆமா, வாய்ப்பு இருக்குல்ல, ரசிகர் மன்றத்துல செய்யக்கூடியதுதான் அதெல்லாம். நான் அடிமட்டத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமா, அது மாதிரி இருந்திருக்கலாம். அல்லது ரசிகர் ஷோவுக்காக ஒரு 50 டிக்கெட் எனக்கு தரீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஏதோ பழைய பகை, அவரு தரமாட்டாரு, அவர் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்லிப்பாரு, நீயும் விஜய் ரசிகர், நானும் விஜய் ரசிகர், இதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, என் தேட்டரை நானே பாத்துக்கிறேன், நீ என் தேட்டரை குத்தைக்கு எடுத்து வித்துறாது அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிருப்பாரு. ஏன் அப்படின்னா, அந்த தேட்டர் ஓனருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் விஜய் ரசிகர் தான், எலெக்ஷனுக்கு பிறகும் விஜய் ரசிகர் தான். ஆமா, கட்சி பாட்டுல இருந்து இப்போ சினிமா பாட்டுல இருந்து எதையும் விட மாட்டாங்க. ஃபுல் செலிப்ரேஷன் போட்டு தாவேகா கொடி வரைக்கும் அந்த தேட்டர்ல எல்லாரும் வச்சிருப்பாங்க. பல தேட்டர் ஓனர்கள் இப்போ விஜய் ரசிகரா மாதிரி இருக்காங்க. சென்னையில கூட ரோகிணி தேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஓனர்லாம் தாவேகா எம்எல்ஏ அவர் இதுக்கு முன்னாடி வேற கட்சிகள்ல சில அடியை போட்டிருந்தார். பாஜக மாதிரி அண்ணன் பாஜக, அவங்க அண்ணன் பாஜக. இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு தாவேகாக்கு போய் எம்எல்ஏ ஆயிட்டார். ஸோ அப்போ
தியேட்டர் ஓனர்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய தியேட்டர் ஓனர்கள். பட் இதுல சொல்லக்கூடிய தியேட்டர் ஓனர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ராம் சினிமாஸ் தான். இப்ப இதுல வந்து ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ தன் மீது இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுல எந்த நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, அதாவது புறச்சூழல் இருக்குல்ல, அதாவது மக்கள் என்ன பாலியல் குற்றச்சாட்டுங்கிறத ஒரு ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, ஏன்னா அவர் மறந்துட்டாங்கன்னு நினைக்க கூடும். அதை மறக்கிறக்காக தான் இப்ப போட்டிருக்காரு. தமிழ்நாடு மக்கள் ஒரு எம்எல்ஏ கொடுத்தார், குதிரை பேரம் பத்தி எனக்கு கூப்பிடுறாங்கன்னு ஒரு எம்எல்ஏ சொன்னாருன்னு தானே நியூஸ் எல்லாம் போடுறாங்க. யார் அந்த எம்எல்ஏன்னு சேர்த்து சொல்லணுமா இல்லையா? நம்ம சொல்லிடுவோம். ஆமா, அவர் வந்து யாருன்னா ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு தாவேகா பெண் நிர்வாகி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் கொடுத்தாங்க. என்ன புகார் அப்படின்னா, 2 தாவேகா நிர்வாகிகள் அவங்கள வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து இதுல ஜூஸ் பெப்சி கோக்கு மாதிரி குளிர்பானத்துல வந்து போதை மாத்திரையை கலந்து கொடுத்து அவங்கள ரேப் பண்ணியிருக்கிறாங்க. 2வது அதுக்கு பிறகு நடந்ததான் முக்கியமான சம்பவமே. இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நான் மேலிடத்துல பேசியிருக்கேன். யாரு? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் மேலிடத்துல பேசியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ ஸ்ரீவைகுண்டம் அவருடைய மேலிடம் அப்படிங்கிறது தாவேகாவினுடைய தலைமை. தாவேகாவினுடைய தலைமை அப்படிங்கிறது கட்சியினுடைய பவர் சென்டர். பவர் சென்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரே ஒரு பவர் சென்டர் தான். ஆமா, ஒரே ஒரு பவர் சென்டர் தான். விஜய் தான் ஒரே ஒரு பவர் சென்டர். அப்ப அந்த விஷ்ணு ரெட்டி, அப்புறம் வந்து அந்த யாரா ஒன்னா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா யாரோ ஒரு மேலிடம், அந்த யார் மேலிடம் கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட கடமை. இப்ப இதுல இவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எம்எல்ஏ நேரடியாக அந்த பெண் நிர்வாகியிடம் பேசியிருக்கிறார். நீ வந்து இந்த கேஸை வந்து பெருசாக்க கூடாது, விட்டுறணும். இல்ல ஒருவேளை பெருசாக்கலன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தருவேன். ஒருவேளை நீ பெருசாக்குறன்னா நீ உயிரோட இருக்க முடியாது, காலி பண்ணிடுவேன் என்ற அளவுக்கு மிரட்டினதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் நேரடியா ஊடகங்கள்கிட்ட பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அம்மாவும் தாவேகா ஆதரவாளர் தான். அந்த அம்மா ஒன்றும் வேற ஒரு கட்சி கிடையாது, தாவேகா ஆதரவாளர் தான். அந்த அம்மாவும் தாவேகா ஆதரவாளர். நம்ம கட்சி நம்ம தம்பிக ஏதோ வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி போனதுக்கு அந்த அம்மா வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த விஷயம் ஸ்ரீகண்ட விஷயம் அப்படிங்கிறது சீரழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ, சரி நம்ம ஆள் தானே எம்எல்ஏ, அவர்கிட்ட பேசுவோம்னு நினைச்சா அவர் வந்துட்டு இதெல்லாம் எதுக்குமா பெருசு பண்ற, விட்டுருமா பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஒழுங்கா உயிரோட இருக்கணும்னா பாத்துக்குங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து மிரட்டி. இந்த பிரச்சனை கவர்னர் வரைக்கும் போயிருக்கு. இதை வந்து அவங்க புகாரா கொடுத்துருக்காங்க. ஆமா, கவர்னர் வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நடந்து அவர் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப யோக்கியவான் மாதிரி, நான் அடிமட்டத்துல இருந்து வந்தவன், நான் வந்து எவ்வளவு சேவை பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, சோசியல் சர்வீஸ் தான் என்னுடைய பிளட்லேயே சோசியல் சர்வீஸ் தான். இல்லை, அவரு தியேட்டர்ல லைன்ல நின்று டிக்கெட் வாங்க முடியாத போது சமூக சேவையாக உதவி செய்து டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு. சட்டமன்றம் வரைக்கும் அவரோட பேர் ஒழிச்சுது. சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் மீது விசாரணை நடத்தப்படவில்லை, அல்லது எஃப்ஐஆர் போடப்படல, அல்லது எதுவுமே பண்ணப்படல. ஸ்டில் அவர் எம்எல்ஏ. அதாவது ஸ்ரீவைகுண்டம் மாடல்னு இப்போ ஒரு புது மாடலை உருவாக்குறாங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா நீங்க அதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சு அலையோட அலையா டிராவல் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அவர் முன்வைக்கிறாரு. இப்போ இவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல, அவர் மேல எஃப்ஐஆர் போடல, விசாரணை நடத்தல. நான் என்ன கேட்கிறேன், கட்சி சார்பாக கூட ஒரு விசாரணை நடத்தல. இப்ப கட்சியில் அவரை கூப்பிட்டு வச்சு, ஏப்பா நம்ம கட்சியினுடைய தொண்டர்கள், நம்மளுடைய கட்சியினுடைய ஒரு பெண் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்னலா கூட எந்த விசாரணையும் நடத்தல. காவல்துறை அப்படிங்கிறது 2வது நான் பார்ப்போம். இவங்க முதல்ல கட்சி சார்பாகவே எந்த முடியும் இருந்து நீக்கணும், இல்ல நடவடிக்கை எடுக்கணும், பொறுப்புல இருந்து நீக்கணும், எதுவுமே பண்ணல. விசாரணை கூட நடக்கல. அதே மாதிரி இன்னொரு ஆடியோவும் அவரது இன்னொன்னு ஃபேமஸ். அது என்ன அப்படின்னா, இந்த குட்கா சப்ளை இருக்குல்ல. ஆமா, தமிழ்நாடு முழுக்க குட்கா சப்ளை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். ஆமா, அவரு தான் தெரிஞ்சவராச்சு. அவர் வந்து தாவேகால ஒன்றிய செயலாளரா இருக்கிறாராம். அவர் பேர் குணசேகரன் அப்படின்னு ஒரு ஆடியோல வந்தது. இது விஜயபாஸ்கருக்கு தெரியுமா? தாவேகா நிர்வாகி அடிமட்ட தொண்டர் ஒருத்தர். அவர் வந்து இந்த எம்எல்ஏக்கு ஃபோன் பண்றாரு. என்ன சார், நம்ம வந்து போதைப் பொருள்லாம் ஒழிக்கணும்னு பேசிட்டு இருக்கோம், விஜய் சார் வந்து அதுக்காக ஒர்க் பண்றாருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஒன்றிய செயலாளரே வந்து தமிழ்நாடு முழுக்க குட்கா சப்ளை பண்றாரு சார் அப்படின்னு பேசுறாரு இவர்கிட்ட. இவர் வந்துட்டு இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்ட்டு போனை கட் பண்ண ட்ரை பண்றாரு. கட் பண்ணிட்டு அவர் அதே பகுதியில இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், அதனாலதான் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு.
ஏன்னா இப்ப கட்சி வந்து அரசு மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. எல்லா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போறாங்க, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போறதுனால இவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம அண்ணன் நம்மளும் சமூக பொறுப்போட நடந்துக்கணும், அண்ணன் இங்க பாருங்க நம்மளாலே வந்து குட்கா வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சிவகங்கை எம்எல்ஏ இதெல்லாம் விஜயபாஸ்கர் அண்ணனோட ஏரியா, அவர் இதை பாத்துக்குவாரு, இவன் ஏன் நம்மளை வந்து இதுல இழுத்து விடுறான், நீ எதா இருந்தாலும் அண்ணன்ட்ட பேசுப்பா தயவு செஞ்சு அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. இப்பனா டைரக்டா வந்து எம்எல்ஏ போயிருக்க மாட்டாரு, டைரக்டா விஜயபாஸ்கருக்கே போன் பண்ணிருப்பாரு. சோ அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம், பெண்களை பாதுகாக்கணும், பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதும் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ முடிவு எடுத்துட்டாரு. ஸோ இப்போ வசமா வந்து மாட்டியிருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இது இதோட நிற்காது இந்த பிரச்சனை. இவர் வந்து இவர் குறித்த எல்லா தகவல்களையும் இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா ஒன்னொன்னா வெளியிட போறாங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு பொய் பேசலாம், ஆனா இவ்வளவு மோசமான பொய்யை பேசி மாட்டீங்க. ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா இருக்கிறார், அவரு கொடுத்த புகார் உண்மை பொய் அதெல்லாம் விடுங்க, ஆனா புகார் கொடுத்துருக்காரு. இப்போ நான் ஒரு எம்எல்ஏவா இருக்குன்னு வச்சுக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தன் பேசுறான், அப்போ நான் இதை வந்து வெளிக்கொண்டு வரணும், அம்பலப்படுத்தணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா அந்த ஆடியோவை எடுத்துட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுப்பேன், காவல்துறையிட்ட புகார் கொடுப்பேன். காவல்துறை லீக் பண்ணி அது நியூஸா மாறினா மாறிட்டு போகுது. அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வர்றதெல்லாம் வேற. ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு முதல் ஃப்ரெஷ் காப்பி வந்து அவங்களுக்கு வேணும், அதனால ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். இவர் வந்து முதல்ல மீடியா கிட்ட தான் கொடுக்குறாரு. இல்லை அது வந்து தாவேக்காவினுடைய கல்ச்சர். எடுத்த உடனே ரீல்ஸ் தான், எடுத்த உடனே ஃபோனு ரீல்ஸ் எடுத்துட்டு இதில் அப்லோடு பண்ணிட்டு புகார் கொடுத்தாரா அல்லது கொடுக்க போறாரா இல்லையான்னு கூட தெரியல, மீடியாவை பார்த்து பேசிட்டார். இல்லை அதான் இன்ஸ்டால தான் அவர் புகார் கொடுப்பாரு. இன்ஸ்டால முதல்ல அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு. ரெண்டாவது இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, இதை அவர் கட்சியினுடைய மேலிடத்துக்கு தெரிவிச்சாரா? இப்போ கட்சியினுடைய புஷி ஆனந்துக்கோ இல்லை இன்னும் வந்து மாவட்ட பொறுப்பாளருக்கோ எல்லாம் தெரிஞ்சுட்டு இவங்க அந்த 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 மாவட்டத்துக்குன்னு ஒரு பொறுப்பு அமைச்சர் இருப்பார்ல, அந்த பொறுப்பு அமைச்சருக்கு சொல்லணுமா இல்லையா? சிங்கிளாலாம் உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து இது எனக்கு தெரிஞ்சது மேல் இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. யாரும் புஷி ஆனதுக்கு இது கொண்டு போயிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, தம்பி இந்த நாடகமெல்லாம் போடாத, ஊருக்கே உன்னை பத்தி தெரியும், இதுலலாம் நான் இன்வால்வ் ஆக முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற மனத்தையும் கெடுத்துறாத, இதுல நீ எங்களை விட்டுரு அப்படின்னு இருப்பாங்க. இல்லைண்ணே நான் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன், நீ என்னமோ பண்ணிக்க, ஆனா எங்க பேரை இழுத்து விட்டுறாத, ஆனா எங்க பேர் எடுத்து விட்டுறாத, நீ ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. வழக்கமா எனக்கு என்ன டவுட்னா, இவர் கூப்பிட்ட உடனே எல்லா மீடியாவும் போய் உட்காந்துட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு மீடியாவை கூடும்போது, சார் நான் முக்கியமான ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன், வந்தீங்கன்னா இன்னைக்கு வசமான நியூஸ் இருக்கு, தயவு செஞ்சு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டுப்பாரு. அவர் வந்தோடனே என்னதான் இவர் சொல்ல போறாரு, இவரே ஹெட்லைன்ஸ், இவர் ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இவரே ஒரு ஹெட்லைன்ஸ் இருக்காரு. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்க போறாரு போல இருக்கு. ஆமாங்க செய்ய வேண்டிய பிரச்சனை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, வேணா என் மேல வழக்கு போட்டுங்க அப்படின்னு சொல்ல போறாரு நினைச்சு மீடியாக்காரங்க எல்லாரும் மைக்க கொண்டுட்டுனா, ஏன்ட்டு ஒரு ஆடியோ இருக்கு. என்ன ஆடியோ இருக்கு? அந்த பொண்ணோட ஆடியோவான? அது இல்ல அதை மறந்துருங்க, அது ஒரு சதி, இப்ப புது ஆடியோ ஒன்று இறக்கி இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் ஓனர் ஆடியோவை இறக்குறாங்க. ஸோ அப்போ வந்து தியேட்டர் ராமுத்ராம் தியேட்டர் வந்து திருநெல்வேலியில பயங்கர ஃபேமஸா இருந்தது, இன்னைக்கு அகில உலக ஃபேமஸ் வேலையை பார்த்துருக்காரு. ஓவர்சீஸ்ல தியேட்டர் கிட்ட முயற்சி பண்றாரு. முக்கியமான கொஸ்டின், மொத்தமா இந்த டிஸ்கஷன்ல முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ராமுத்ராம் தியேட்டர் ஓனர் ஒரு தீவிர விஜய் ஆதரவாளர், விஜய் ஃபேனு, அவரே திமுகவுக்கு வேலை பார்த்தாருன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து டிபிக்கலா நிறைய எவிடன்ஸ் தேவைப்படும். ஒரு ஃபோன் காலை வச்சுக்கிட்டு பேச முடியாது. அந்த ஃபோன் கால்லையுமே அவர் டிஎம்கேக்கு கூப்பிட்டதாக எந்த பதிவுமே இல்லை. ரெண்டாவது இன்னொன்னு, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க. அவர் 2 பேரும் ஒரே மாவட்டத்துக்காரங்க. சரி, கைது பண்ணவங்கன்னு போலீஸ்காரங்க என்னை உள்ள வச்சுட்டு தாவேக்கால சேர சொல்லி என்னை மிரட்டினாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் வெளில வந்து வாக்குமூலம் கொடுத்தாரு. அப்போ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. திருச்செந்தூர்ல ஒரு பெரிய கை அனிதா ராதாகிருஷ்ணன் போலீஸ்காரங்க உள்ள வச்சு தாவேக்கால சேருங்கன்னு மிரட்டுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப மக்கள்கிட்ட அது ஒரு பெரிய விவாதமா மாறும்போது உடனே இவர் உள்ள வந்துட்டு இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் ஆளை விட்டு என்ன மிரட்டினாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது ஆளுங்கட்சி எம்எல்ஏவை மிரட்ட முடியுங்கிறதே நம்ம இந்த ஆட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு திடீர்னு ஒரு லாரி ஒரு குறுக்க வருதுன்னா அப்படி ஓரமா ஒதுங்கி வேற ஒருத்தனை தள்ளி விட்டா டைவர்ட் ஆயிரும் அப்படிங்கறதுக்காக அதை சொல்லியிருக்காரு. நீங்க பாக்கலையா? லாரி ஏத்தி என்ன கொல்ல பார்த்தாங்க, அது வேறையா? அப்படியே ரைட்ல திடீர்னு வளைஞ்சு எஸ்கேப் ஆனோம், இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில. ஓ, அப்போ வழக்கம் போல கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்னு சொல்ல போனா கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. இல்ல அந்த ஆட்சியில எதையாவது சொல்ல போனா அது கடைசியா மேட்ச் ஆகிதான் முடியுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. பட் நீங்க சொன்னது உண்மை. இந்த ஆட்சியில
ஆளுங்கட்சி எம்எல்ஏவை மிரட்ட முடியும் நான் என்ன அப்படின்னு சொல்றேன், இந்த எம்எல்ஏவை ஏன் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க, இந்த எம்எல்ஏவை ஏன் இன்னும் கட்சியில வச்சிருக்கீங்கன்னு தான் உதயநிதியில இருந்து திமுக காரங்கள்ல இருந்து ஏடிஎம்கேல இருந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கட்சி சீமான் வரைக்கும் இன்னைக்கு கேக்குறது என்னன்னா, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை ஏன் அரெஸ்ட் பண்ணல, இவரை வந்துட்டு என் கட்சிக்கு வந்திருக்கேன்னு 50 கோடி கொடுத்து கூப்பிடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களை 50 கோடி கொடுத்தல, சும்மா வந்தா கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை சேர்த்துக்கிட்டாலே கெட்ட பேரு. ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு எம்எல்ஏவை அவரை பார்த்து, இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவன் என் கிளாஸ்மேட்னு வச்சுங்களேன், அவன் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நான் அந்த வழியா போனா பைக்கை கூட நிறுத்த மாட்டேன். இப்ப நான் இப்படி திரும்பிட்டு வேகமா போயிடுவேன். ஐயோ இவன் கூட ரெண்டு பேசுனா நமக்கு ஏதாவது சேர்த்து கைது பண்ணிடுவாங்க, ஏதாவது பிரச்சனையாயிரும். ரெண்டாவது சொந்த பந்தம் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேச மாட்டான். முன்ன பின்ன தெரியாம கிரைம் நடந்திருந்தாலே அப்படிதான் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச பேரு சட்டமன்றத்துல வச்சு விஜயை வச்சு கேக்குறாங்க, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, கேட்டுட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட பார்த்து அந்த எம்எல்ஏ ஏன் இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துருவீங்க என் கட்சிக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. நேர்ல இல்லவேக்கு இப்ப வீடியோ ஒன்று போடுது இல்ல, இப்போ போன்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ வீடியோ வந்துச்சுனாவே நம்ம அதை பார்த்துட்டு இருந்தாவே வீட்டுல 4 பேர் தப்பா நினைப்பான். அவன் வீடியோ ஏன் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை, கெட்டு குடிச்சவரா போயிடாதுன்னு சொல்லுவாங்க. நேச்சுரா பாப்பா இதுக்கு இவன் வீடியோ போய் அப்படின்னு தான் பேசுவாங்க. அவர் மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு, கவர்னர் வரைக்கும் போயிருக்கு, சட்டமன்றம் வரைக்கும் போயிருக்கு அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் வந்து எடுத்து போலீஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க எம்எல்ஏவா இருக்க முடியுமான்னு கூட தெரியாது. ஆமா, அதனால காலத்துல எலெக்ஷன்ல நிக்க முடியுமான்னு தெரியாது. நீங்க வந்து கூட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க. அதனால தர்ஷி நீங்க வந்து செட்டப் நாடகம் எல்லாம் போடுங்க, இன்னும் நீங்க அட்வான்ஸ்டா யோசிக்கணும். நல்ல எம்எல்ஏ வச்சு போட்டா கூட பரவாயில்ல. ஆனா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ அப்படிங்கறதே அந்த கட்சியில யாரும் தெரியல. ஸோ அதனால இவர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு, இவர் பண்ணா இன்னும் ஹைப் எடுக்குன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. பட் எப்படியோ இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்ப்போம் நாளைக்கு இது என்னவா நியூஸா மாறுது அப்படின்னு.